ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னுமே வந்து ஹெச்எஃப் கெடாரி செனைக்கு வர்றது தெரியறதில்ல, இல்லை மாடு வந்து மெதுவில் இருக்குதுங்கிறது எங்களுக்கு எப்படி அந்த சிம்டம்ஸே வெளிப்படுத்த மாட்டேது தெரியறதில்ல கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான பதிவு தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மெதுவுக்கு வர்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கோலை அடிக்கிறது மூலமாக. அப்படி தெரியல, அது எதுவுமே வெளிப்படுத்தலை. ஒன்று வந்து மாட்டு மேலே தாண்டுங்க, அது வந்து தீவிரமாக இருக்கும். ரெண்டாவது வந்து மாடு உடம்பு முறுக்கிட்டே இருக்கும், கோலை அடிக்கும், தீனு கரெக்டாக எடுக்காது, பால் குறையும். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சிம்டம்ஸு. இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லை, எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, சவுண்டு விடும். இன்னொன்று அந்த சவுண்டு விடலை, அப்படி தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு வந்து கோவக்கீரை, செகண்ட் ஒரு 5 நாளைக்கு முருங்கைக்கீரை, தேர்டு ஒரு 5 நாளைக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை. இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக 5 நாள் பிரித்து கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கும் வந்து வெளிப்படையாக அந்த மெதுவு வர்றது தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோர்டோவிட்டுன்னு ஒரு டேப்லெட் இருக்குதுங்க. அது வந்து 10 போடணும். 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு 10 மாத்திரை போடணும். அது போட்டிங்கன்னா கம்பல்சரியாக வந்து வெளிப்படையாக மெதுவுக்கு வர்றது வந்து எப்போ வருது, எந்த மாதிரி பீரியடில் நம்ம போடணுங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று வந்து ஏஆர்பிசின்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்குது, அது கொடுத்தாலும் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், கையலோட அம்மாவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால நான் உங்களுக்கு வந்து இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், மாடு ஹெச்எஃப் மாடு தாங்க, காய்ச்சல் வந்து 4 நாள் ஆச்சு, ஆனால் காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு இப்போது, ஆனாலும் பால் வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் பக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. காய்ச்சல் வந்தாலே வந்து மாடுகளுக்கு வந்து பால் குறையும், ஏன்னா தீன் நல்லா எடுக்காது, அதனால் கம்பல்சரியாக பால் குறையும். அப்படி பால் குறைஞ்சதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். 3 days பாருங்கள், மேக்ஸிமம் 3 days தான். அதுக்கு மேலே ஆச்சுன்னா அது கண்டிப்பாக டாக்டரை கூப்பிட்டு நம்ம வந்து என்ன சஜஷன் கேட்கணுங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா அப்படியே விட்டோம்னா 3 நாளைக்கு வந்து பால் குறையிறது இயற்கை, அதுக்கு மேலே இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரியாக டாக்டர் கூப்பிட்டு கேட்கணும். நீங்கள் வந்து டாக்டரை கூப்பிட்டு பாருங்கள், என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சினை மாடு, கிடாரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி மெதுவுக்கு வர்றதுங்கிறது தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சின்ன இது நாட்டு வைத்தியங்கள்லாம் பண்ண, அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னாலும் இன்னும் செட் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டையும் வேப்பெண்ணையும் ஊற்றி விடலாங்க. இது வந்து நாட்டு வைத்தியம், இது எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி டாக்டர் சொன்னாலும் அது ரேர் தான். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், நாட்டுக்கோழி முட்டை ஒரு 2, மாடை பொறுத்தது சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி முட்டை 2, வேப்பெண்ணெய் ஒரு 50 ml, இது 2ஐயும் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த ஊசி போட்டதுக்கு டக்குன்னு அந்த இது வந்து செட் ஆகிக்கும் அப்படின்னு. இன்னொரு ப்ராசஸ் வந்து தண்ணி மேலே ஊற்றி விட்றது. தண்ணி மேலே ஊற்றி விட்டால் அந்த இது வந்து ஹீட்டு வந்து டக்குன்னு இதாகிக்கும், ஊசி போட்டதுக்கு நல்லா மெர்ஜாயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம கவனித்து பார்த்து பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன கிடாரிகள் வந்து இன்னும் பருவத்துக்கு வரல அப்படிங்கிறப்போ, இப்போ கயல் மாதிரி இருக்கிறது பருவத்துக்கு இன்னும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து ரெகுலராக வந்து ஒரு 1 or 3 weeksக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சுண்டல் இருக்கு இல்லையா, கருப்பு சுண்டல் தான் ரொம்ப எஃபெக்டிவ். அது வந்து ஆட்டி ஊற்றணும். ஒரு 100 கிராம் டெய்லியும் ஊற வச்சு அது குடிக்கிற தண்ணியில் வந்து ஆட்டி கலந்து ஊற்றினோம்னா கண்டிப்பாக சீக்கிரமே அது வந்து அந்த பருவம் அடைகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, ஆன மாதத்திலிருந்து இப்போ 8 மாதம் ஆகுது, இப்போ வரைக்குமே நான் வந்து மக்காச்சோள மாவு வந்து கொடுத்துட்ருக்கேன், கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. மக்காச்சோள மாவு தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. சினை ஆனதுலேருந்து இப்போ 8 மாதம் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா கண் வந்து ஃபுல்லாக உள்ளேயே ஊறிடும். அதனால வந்து அளவை குறைச்சிக்கோங்க, கொடுக்குற நேரத்தையும் குறைச்சிக்கோங்க. இப்போ பக்கமாகறப்ப கொடுத்தா பிரச்சனை இல்லை, முதல்லேருந்தே அதை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தால் அதோட எஃபெக்ட் வந்து கண் நல்லா ஊறிடும். இதுதான் பிரச்சனை, மற்றபடி கொடுக்கறது தப்பு இல்லைங்க. அதோட அளவை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் விட்டு இது பண்ணுங்கள். பக்கம் வர்றப்போ அது ரொம்ப சிரமப்படக்கூடாது இல்லையா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கொம்பு கயிறு ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. அது வந்து போன பொங்கலுக்கு கட்டி விட்டுருந்தோங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அது அழகாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம், அதனால தான் அது அப்படி இருக்குது, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிடாரியோ இல்லை மாடோ வந்து மெதுவுக்கு வர்றது தெரியறதில்ல, டக்குன்னு பால் குறையுது,
பால் குறைஞ்சா அது ஒரு பெரிய சிம்டம். நீங்கள் அது வந்து அது பால் தான் குறையுது அப்படின்னு அசால்ட்டாக விடக்கூடாது. மாடுகளுக்கு எப்போவுமே பால் குறைஞ்சதுன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மெதுவில் இருக்கிற மாதிரி இருக்குது, பருவத்துக்கு வர டைம், இல்லாட்டி கண்டிப்பாக காய்ச்சல் ஏதாவது இருக்குது, இல்லாட்டி வேறு ஏதாவது அதுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால தான் பால் குறையுது. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்றுக்குட்டி வளர்ப்பில் லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க லாபம் பயங்கரமாக இருக்குது. கன்று வந்து வாங்கி வளர்த்துறதுன்னா நம்ம வந்து எப்படியும் ஒரு 8 மாதம் 10 மாத கண்ணாக வாங்கி 2 பல் கிடாரியாக வாங்கணும். சுழி இருக்கான்னு கரெக்டாக இருக்கா, சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். மடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பழகிறதுக்கு நல்லா இருக்கா, கொம்பு இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாங்கி வளர்த்துனோம்னா தாராளமான லாபம் இருக்குங்க. ஏன்னா வந்து மாட்டில் வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மாடுகளை வந்து மடியை வச்சு ஏமாற்றுவாங்க, உளுந்தம் போட்டு ஆட்டி ஊற்றி மடியை பெருசாக்கி ஏமாற்றுவாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், மாடுகளை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கன்று வந்து ஏமாத்துறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை, சான்சஸ் கம்மி தான். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட எந்த காரணத்து கொண்டு கிடாரி கன்று போட்டு தானே அதை வித்துறாதீங்க. அது வந்து பயங்கரமான ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அது. அதனால் அதை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் நஷ்டப்படுவீங்க கண்டிப்பாக. இப்போ நாங்களே வந்து ஒரு கிடாரி கண்ணை கூட வெளியே கொடுக்கல. இது வரைக்கும் ஒரு 7 6 அந்த மாதிரி போட்டிருக்கு. எல்லாமே நாங்கள் தான் வளர்த்திட்ருக்கோமே ஒழிய வெளியே யாருக்குமே கொடுக்கல, விற்கல. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ வந்து நம்ம அதுக்கு எந்த ஒரு முதலீடுமே போடுறதில்ல. இப்போ மாட்டுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு கன்று போட்டுதுன்னா அந்த கண்ணுக்கும் வந்து அளவளவான தீவனம் வளரப்பவே கரெக்டாக ஃபீடு கொடுத்துட்டு வந்தோம்னா, இப்போ கயல் வந்து ரொம்ப குட்டி கண்ணாக போட்டது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு கொடுத்துட்டு வந்த முடியும். இது அப்போ அதோட மதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சம் போகுங்க அசால்ட்டாக. என்னடா 1.25 லட்சம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி வியாபாரியே சொன்னாங்க அது வந்து அருமையான ஈத்து மாடாக வரும், 1.25 லட்சம் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மளோட முதலீடு அதில் கம்மி, ஆனால் நம்ம அது எடுக்கிற வருமானம் அதில் ஜாஸ்தி இல்லை. என்ன இடையில தீனு அதுக்கு போடுற செலவு தான் வந்து நம்ம இது பண்ணோம். ஆனால் அதுவுமே வந்து நம்ம பிளான் பண்ணி அதுகளுக்கும் கரெக்டாக ஹெல்த்தியாக கொடுத்துட்டு வந்தோம்னா கம்பல்சரி அது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ப்ராஃபிட்டு மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து நீங்கள் கிடாரி கன்றுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை வளர்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணையில் வந்து லாபம் பார்க்கலாம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டவுட் இருக்குது. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அதோட ரிசல்ட்டு தெரியும். நம்ம நினச்ச விலைக்கு நம்ம மாட்டை விற்கல, அது வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், நம்ம எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் அதை வளர்க்க நம்ம பெருசாக இது பண்ணலாம். இது வெளியே வாங்கினோம்னா அது கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதனால வந்து கிடாரி கன்றுகளை வளர்த்துறதுக்கு தவறிடாதீங்க, வளர்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபீடெல்லாம் கரெக்டாக கொடுத்து கால்சியம் சத்து எல்லா தடுப்பூசியும் போட்டு நல்லா வளர்த்தி நாமளே இது பண்ணலாம், லாபம் பார்க்கலாம். இப்போ எங்கள் ஊர் கரையெல்லாம் இப்போ தாங்க நாற்று நட்டுருக்காங்க. இனி இது பங்குனி அப்படி வர்றப்போ அறுத்துருவாங்க. அப்போ நம்ம வக்கிப்புல்லுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வக்கிப்புல்லெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். உங்கள் ஊரில் எப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.